அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை இந்த 7வது மாதத்தை காண செய்த தேவனுக்கு முதலாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். 2வது, இன்றைக்கு கூடி வந்த யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதலை அன்பையும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். அல்லேலூயா. எதிர்பார்ப்போம். நம்முடைய நல்ல எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சீக்கிரமாக கர்த்தருடைய வார்த்தை போய் சீக்கிரமாக உங்களை அனுப்பலாம் என்று யோசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 20:4 வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் கனமும் உண்டாவதாக. இந்த நாளில் இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், அவர் உமது மன விருப்பத்தை நிறைவேற்றுவாராக. ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா. அவர் நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு கர்த்தர். ஆமென். அதற்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது. பெருமையாய் நிறைவேற்றி விடுவாரா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நம்முடைய தேவன் நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர். நான் சொல்லுவேன் திரும்பவும், கடந்த செபித்ததுனால சொல்லுகிறேன், வாரத்தோட தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்ததுனால சொல்லுகிறேன், கடந்த 6 மாதங்களும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறான அந்த காரியங்கள் நிறைவேற்றப்படாவிட்டாலும் இந்த புதிய மாதத்துல, இந்த 7வது மாதத்துல, இந்த ஜூலை மாதத்துல கர்த்தர் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஏனென்றால் நாம் விரும்பினது வரும்போது எப்படி இருக்குமா? கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஜீவ விருட்சம் போல இருக்குமா. ஆமென். அல்லேலூயா. நீதிமொழிகள் 13:12 வாசிக்கும் பொழுது எழுதப்பட்டிருக்கிறது, விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்குமா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், பிலிப்பியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல கர்த்தருடைய வேதம் இவ்விதமாக சொல்லப்படுகிறது, தேவன் தமது தயவுள்ள சித்தத்தின்படி நம்முடைய வாஞ்சிகளையும் நம்முடைய விருப்பங்களையும் அவர் நிறைவேற்றுகிறார். வாசிங்க. தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி செய்கையும் பாருங்க. 2:13 எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் மறுபடியும் வாசிக்கிறேன். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா, நம்முடைய விருப்பத்தையும் நம்முடைய வாஞ்சையும் நம்முடைய செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது தேவன், தலைப்பு என்னவென்றால், நம்முடைய தேவன் விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர். அல்லேலூயா. 2வது, முதலாவது பாயிண்ட் என்னவென்றால், தேவனிடத்தில், நல்லா கவனிங்க, யாருடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறார். ஒரு 5 காரியங்களை எடுத்திருக்கிறேன். எல்லாவற்றையும் சொல்லுவதற்கு நேரம் போதாது. நிச்சயமாக நான் 6 மணிக்கு முடிக்க வேண்டும் என்று யோசிக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய வேலைகள், அலுவலக காரியங்கள் இருக்கும். சில வேளை தண்ணி பிடிக்கணும்னு இருப்பீங்க மனதில். ஏதோ இருந்தாலும் சீக்கிரம் முடிக்கும்படியா விரும்புகிறேன். உங்களுக்கு அந்த குறிப்புகளை மட்டும் கொடுத்து நான் கடந்து போகும்படியா விரும்புகிறேன். முதலாவது, தேவனிடத்தில் கேட்கிறவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிங்க. 1 ராஜாக்கள் 3:5. கிபியோனிலே கர்த்தர் சாலோமனுக்கு ராத்திரியிலே தரிசனமாகி, கிபியோனிலே கர்த்தர் சாலோமனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று
தேவன் சொன்னார், விரும்புறதை எல்லாம் கேட்ட உடனே கர்த்தர் கொடுத்து விடுவாரா? அப்படிதான் கேட்டார் இல்ல? சாலமன் கேட்டது எப்படி கேட்டாரு? சாரி, ஆண்டவர் சாலமன் இடத்துல எப்படி கேட்கிறார்? நீ விரும்புறதெல்லாம் கேளு, ஆனா நாம கேட்கிறது அவருடைய சித்தத்தின்படியும் இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா. கிபியோனிலே கர்த்தர் சாலோமனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி என்ன கேட்கிறாரு? நீ விரும்புகிறதை. அல்லேலூயா. அவனும் கேட்டான். அவன் கேட்டத ஆண்டவரே சொல்றாரு, நீ உன்னுடைய சொந்த இஷ்டத்தின்படி, உன்னுடைய சுய விருப்பத்தின்படி நீ ஒன்றையும் கேட்காம என் மனதில் இருந்ததுபடியே நீ கேட்டபடினால உனக்கு அதை நான் தந்தருளுவேன். இல்லையா? வாசிங்க. அதற்கு சாலோமன், என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே என்ன கேட்டான் பாத்தீங்கன்னா, அவன் கேட்டது தேவனுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நாம கேட்கிறது எப்படி கேட்கணுமா? அவருடைய சித்தத்தின்படியும் கேட்க வேண்டும். நம்ம என்னைக்குமே அப்படியே வேற அவருடைய சித்தத்தின்படி அல்லாம நம்ம கேட்க மாட்டோம். யோவான் 1 யோவான் 5:16 வாசித்து பாருங்க. அங்க என்ன எழுதப்பட்டிருக்கு பாருங்க. ஆண்டவர் நம்முடைய விருப்பங்களை வாஞ்சைகளை நிறைவேற்றுவார். 1 யோவான், நாம் எதையாயிலும் நாம் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவரை பற்றி நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கு. நான் ஷார்ட்டா மட்டும் சொல்லிட்டு போறேன். 1, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். அல்லேலூயா. அவன் கேட்டது என்ன கேட்டான் பாத்தீங்கன்னா, வாசித்து பாருங்க. 9ஆம் வசனம் 1 ராஜாக்கள் 3:9 அவன் கேட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு, அல்லேலூயா சொல்லுங்க, அடியனுக்கு ஞானம் உள்ள இருதயத்தை தந்தருளோ. ஏராளமா இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலோமன், நல்ல கவனிங்க, சாலோமன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமா இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம என்ன செய்கிறோம்? சில வேளையில தேவனுக்கு உகந்ததா என்பதை நாம் சில வேளைகளில் யோசிக்கிறது இல்லை. நான் அடிக்கடி சொல்வேன், இந்த நரிய மாதிரி மேல இருக்கிறதான திராட்சை பழத்தை என்ன செய்யறது இல்லை, நரிக்கு என்ன செய்யாது, அது எட்டுறது இல்லை. ஆனா எட்டி எட்டி பார்த்துச்சு, கிடைக்கலன்னு அதுக்கு என்ன சொல்லிட்டு போச்சு? சீச்சி, இந்த பழம் புளிக்கும், சீச்சி இந்த பழம் புளிக்கும். கடைசியில பழமே புளிக்குதுன்னு சொல்லி ஒரு ரிசல்ட் எழுதிட்டு போயிடுச்சு. இல்லை, நம்மளோட வாழ்க்கையில நாம் உகந்ததை கேட்போமானால் நம்முடைய தேவன் நமக்கு கொடுக்கவும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா. 1, தேவனிடத்தில் கேட்கிறவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர். 2வது, தேவனிடத்தில் கேட்பதை விசுவாசம் உள்ளவர்களின் விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிறார். விசுவாசம் உள்ளவர்களுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 15:28 5 குறிப்பு நிறைய
வசனங்கள் நிறைய எடுத்து வச்சிருக்கிறேன், இப்ப நேரம் இல்லை. மத்தேயு 15:28 வாசிங்க. ஒரு சம்பவத்தை அங்க சொல்லுகிறார். ஒரு கானானிய ஸ்திரீ, மத்தேயு சுவிசேஷம் 15:28 வாசிங்க. வாசிமா. கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். அவளுக்கு பிரதித்திரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே. நல்ல கவனிங்க, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அங்க என்ன நடந்தது என்றால், அந்த கானானிய ஸ்திரீ விசுவாசத்தோடு, ஒரு நம்பிக்கையோடு தன்னுடைய மகள் இயேசு வந்தால் தன் மகளுக்கு ஒரு சுகத்தை கிடைக்கும் என்று சொல்லி அவள் விடாமல் பற்றி கொண்டாள். அல்லேலூயா. அவள் விசுவாசம் உள்ளவளாய் நம்பிக்கை வைத்தாள். நீங்களும் நானும் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரிடத்தில் நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர் வெறுமையாய் நம்மை அனுப்புவதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. வாசிங்க, அதுக்கு கீழே எழுதப்பட்டிருக்கு. 28 வாசிமா. இயேசு, ஷார்ட்டா முடிக்கிறேன், நீங்க படித்துக் கொள்ளுங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே, அந்நேரமே, அண்டர்லைன் பண்ணி மனதில் வைத்துக் கொள்ளுங்க, அந்நேரமே. அல்லேலூயா. முதலாவது நம்முடைய தேவனிடத்தில் கேட்கிறவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். இரண்டாவது, அவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவர்களுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரம் போறேன். மூன்றாவது, 145 சங்கீதம் 19 வசனம். வெறும் ஹின்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போறேன். 145:19 வாசிங்க. அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ரட்சிக்கிறார் என்றால் விடுதலை ஆக்குகிறார். ஒருவேளை கட்டுகளில் இருக்கிறீங்களா, நெருக்கத்தில் இருக்கிறீங்களா, ஏதோ ஒரு கட்டு இந்த புதிய மாதத்துக்குள்ள அடி எடுத்து வைக்கும் போதே மனதில் பாரத்தோட வந்திருக்கிறீங்களா? தம்முடைய பிள்ளைகளுடைய விருப்பத்தை, வாஞ்சையை நிறைவேற்றுகிற கர்த்தர் என்ன செய்கிறார்? வாசியம் 19 வசனம் மறுபடியும். 18 பாருங்க. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் அருகில் இருக்கிறார். ஆமென். நம்முடைய தேவன் எங்கேயோ கைவிட்டுட்டாரு, ஏன் இப்படி எல்லாம் நமக்கு நடந்துச்சு, நம்மளை தள்ளி விட்டுட்டாரு, ஏன் இப்படி எல்லாம் நடக்கணும் என்று ஒருவேளை கலக்கங்கள் இருக்குமானால், அங்கே ஆண்டவர் நம்முடைய பக்கத்துல தான் இருக்கிறாரு. அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார், அவர்களை விடுதலை ஆக்குகிறார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. முதல்ல தேவனிடத்தில் கேட்கிறவர்களிடத்தில் விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். இரண்டாவது, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். மூன்றாவது, தேவனுக்கு பயப்படுகிறவர்களுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான்காவதாக 37 சங்கீதம் 4 வசனத்தை வாசிங்க. 37:4. கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இரு,
அவர் உன் இருதயத்தில் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில், நான்காவது, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இருப்பவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். முதலாவது, தேவனிடத்தில் கேட்கிறவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். இரண்டாவது, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். தேவனுக்கு பயப்படுகிறவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். நான்காவது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருப்பவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. அவருடைய விருப்பம் என்ன? அவருடைய மனமகிழ்ச்சி என்ன? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. அவருடைய விருப்பம் என்ன? உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாதே. உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாதே. உன் வழிகள் எல்லாம் அவரிடத்துல நீ ஒப்புக்கொடு. ஆண்டவரே, என்னால முடியாதப்பா, ஒப்பு கொடுத்து பாருங்களா. நம்முடைய விருப்பத்தை, நம்முடைய வாஞ்சையை எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி செய்வாராம்? நம்முடைய நீதியை, நீதி எப்போதுமே மறைக்கப்பட்டிருக்கும், உண்மை எப்போதுமே மறைக்கப்பட்டிருக்கும். நான் சொல்லுவேன் அடிக்கடி, இலை முள்ளில விழுந்தாலும், முள்ளு இலையில விழுந்தாலும் கேடு இருக்குதா? இலைதான். முள்ளு தப்பிக்கிடும், குத்திட்டு அது ஒதுங்கிக்கிடும். ஆனா கிளிகிறது என்னதா? இலைதான். ஆனாலும் ஒரு நாள் தேவன் நீதியை விளங்க பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். உங்களுடைய இருதயத்தில் ஒருவேளை வேதனையோடு பாரத்தோடு வந்திருக்கிறீங்களா? நீதி வரும். ஒரு நாள் பட்ட பகலை போல கர்த்தர் கொண்டு வருவார். நான் சொல்லுவேன் இல்லைங்களா? உப்பு தின்னவன் என்னைக்கான முடிச்சுட்டாங்க. இன்றைக்கு ஒருவேளை தப்பிக்கலாம், ஆனா என்னைக்கான மாட்டிக்குவான். என்னைக்கான தேவனுடைய நீதிங்க, இது சத்தியம். இன்னைக்கு வேலை ஒருவேளை எஸ்கேப் ஆயிடலாம், இன்னைக்கு வேலை ஒதுக்கிக்கிடலாம், சாமர்த்தியமா ஒதுக்கிக்கிடலாம். ஆனா நீதி ஒரு நாள் பின்னிட்டு திரும்ப. அல்லேலூயா. நீதி, நீ போராட வேண்டாம், நீ யுத்தம் பண்ண வேண்டாம், கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எழுதப்பட்டு பாருங்க, உன் நீதியை எப்படி கொண்டு வருவாரு? இப்ப அது வெளிச்சத்துக்கு வராது, வராது. உன் கை ஓங்கி இருக்கும்போது வராது. ஆனா அந்த கை ஒரு நாள் இறங்கும், அன்னைக்கு வெளியே வரும். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்ட பகலை போலவும் நான் என்ன செய்வேன்? விளங்க பண்ணுவேன், விளங்க பண்ணுவேன். நீ என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை கேட்கறதுக்கு எந்த, ஒருவேளை நீங்கள் ஒரு நெருக்கத்தின் பாதையில கேட்கும் பொழுது உங்களுக்கு ஜீரணம் ஆகாது, டைஜஸ்ட் ஆகாது, கஷ்டம். ஆனா கர்த்தரை நோக்கி அமர்ந்து காத்து. ஆமென். வாசிங்க. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ள மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாத. அவன் இப்ப ஒருவேளை சாதிச்சிருவான், சில காரியத்தை அடிச்சு நிமிர்ந்து நான் யார் தெரியுமா அப்படின்ட்டு ஒருவேளை போயிடுவான். ஆனா தேவன் நீதியை ஒரு நாள் விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. அவர் நல்ல தேவன். அவன் உலகத்தான் சொல்லுவான், அரசன் அன்னைக்கு தண்டிப்பான், இவர் நின்று தண்டிப்பார். அவன் ஒரு நாள் உன் நீதியை, வெளிச்சத்தை புகழவும் உன் நியாயத்தை பட்டப்பகலை போல கொண்டு வருகிற கர்த்தர். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், என்றைக்கு எடுத்தேன் என்று சொன்னால், கடந்தது செவ்வாய்க்கிழமை, கடந்த செவ்வாய்க்கிழமை இந்த மெசேஜை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். நேற்றுக்கு எடுத்த மெசேஜ் இல்லை. எப்போதும் இரவெல்லாம் முடிச்சுட்டு பிறண்டு தான் இருப்பேன்.
அப்பப்போ 1:30 மணிக்கு எழுப்பி இருந்தேன், எங்க நேரம் ஆகல, மணி என்னாச்சுன்னாங்க. திரும்பவும் படுத்த 2:40 கிளம்பினேன். பரவசம் தான். ஒரு காரியம்னாலே இப்படி இருதயம் தூங்காதுங்க. அந்த சின்ன வேலை தான் இந்த வேலை, அது அப்படி கர்த்தருடைய வேலை இல்லையே. இதுவரையிலும் பயத்தோட, தெய்வ பயத்தோட தான் இதுவரையிலும் செய்து வருகிற கர்த்தரை இன்னும் பாதுகாப்பாராக. சரி, அன்றைக்கே எடுத்துக்கொண்டேன். அன்றைக்கே கர்த்தர் கொடுத்த வார்த்தை உங்களோட பேசுகிறேன். ஆண்டவர் சொன்னார், இதுதான் புது மாதத்தினுடைய வார்த்தை, இதை நீ மனதில் வைத்துக் கொள்ள என்று சொன்னார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. 5வது சொல்லிக் கொடுக்கிற நீதிமான்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு கர்த்தர். முதலாவது சொன்னேன், தேவனிடத்தில் கேட்கிறவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர். 3வது, தேவனுக்கு பயப்படுகிறவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர். 4வது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருப்பவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர். 5வது, நீதிமொழிகள் 10:24 வாசிங்க. நீதிமான்களுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். இந்த ஒரு வசனத்தை வாசித்து முடியும். துன்மார்க்கன் பயப்படுகிற காரியம் அவனுக்கு வந்து சேரும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற. மறுபடியும் சொல்லி முடிக்க போகிற, தேவனிடத்தில் கேட்கிறவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர். தேவனுக்கு பயப்படுகிறவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருப்பவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர். நீதிமான்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர். கண்களை மூடுவோமா, கர்த்தரை நோக்கி பார்ப்போமா.